ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ தொடர்ச்சியாக 3 நாட்களாக தங்கத்தோடைய விலை ஒரு சவரனுக்கு 2200 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்குங்க. வரக்கூடிய இந்த வாரத்திலையும் மீண்டும் தொடர்ச்சியாக தங்கம் குறையுமா என்னன்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தோடையும் ஆசையும் என்னென்னா, குறைந்த விலை எப்பொழுது இருக்குமோ அப்பொழுது தான் நம்ம வாங்கணும். கரெக்டாக இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமா, இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் லோயஸ்ட் ரேட் வந்ததுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை அதுக்குள்ளே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே ரேட் மறுபடியும் அதிகரிக்க தொடங்கிடுமா அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு சந்தேகங்கள் இருக்குங்க. ஸோ அந்த சந்தேகத்துக்கு விடையளிக்கும் வகையில் தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதனால் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதற்கு முன்னதாக நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக சரிவை நோக்கி போய் ஒரு சவரனுக்கு 2200 ரூபாய் குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதற்காக இந்த திடீர்னு இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது தங்கத்தில் முதலீடு செஞ்சவர்கள் தங்கத்தில் கிடைச்சக்கூடிய லாபத்தை விற்று பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது ஒரு பேனிக் செல்லிங் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. அதாவது பதட்டத்தில் பயத்தில் தங்கத்தில் வந்த ஒரு லாபத்தின் ஒரு பகுதியை பங்கு சந்தையில் போட்டுட்ருக்காங்க. ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்மில் தான் இந்த நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு தொடர்ச்சியாக ஒரு 3 மாதமாக இன்க்ரீஸ் ஆகுச்சு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு 1500 ரூபாய் கிட்ட இன்க்ரீஸ் ஆச்சு. அதை கம்பேர் பண்ணுறப்போ இப்போ நம்மளுக்கு சரிஞ்சிருக்கக்கூடிய இந்த ரேட் அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு குறைவு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இறக்குமதி வரியெல்லாம் சுங்க வரியெல்லாம் குறைச்சப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா சவரனுக்கு 3000 4000 அப்படிலாம் குறைஞ்சிது. அதுபோல் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்க போகிறாங்க, அதாவது ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சரிவு ஏற்பட்டது. ஸோ அந்த அளவுக்கு இப்போ இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 160 ரூபா கிராமுக்கு குறைஞ்சிது. அப்புறம் 90 ரூபா குறைஞ்சிது. இன்று பார்த்தீங்கன்னா 25 ரூபா குறைஞ்சிருக்கு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 175 ரூபா தான் 275 ரூபா தான் ஒரு கிராமிற்கு குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இது ஒரு பெரிய அளவுக்கு இறக்கம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் ஒரு சரிவு மறுபடியும் ஒரு அப்பில் ரொம்ப பெரிய அளவுக்கு அப் போச்சு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இது ஷார்ட் டேர்மில் தான் ஒரு குறைவு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய அடுத்த கேள்வியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் மறுபடியும் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இந்த நிலவரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ 38% குறையும்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26,000 27,000 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறையும் அப்படிங்கிற மாதிரி யூஎஸில் ஜான் மில்ஸ் அப்படிங்கிற ஒரு நிபுணர் என்ன சொல்லியிருந்தாருன்னா 38% குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிபுணர்கள் மற்றவங்களாம் சொல்கிறதுக்கு காரணம் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. சப்போஸ் அப்படியே குறைஞ்சாலும் அவர் சொல்கிறபடி பார்த்தா 38% அப்படிங்கிறது ஒரு சவரனுக்கு 27,000 ரூபாய் கிட்ட. ஸோ அப்படி குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக மக்கள் வாங்குறாங்களோ இல்லையோ உலக வங்கிகள் கண்டிப்பாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் மீண்டும் தங்கத்துடைய விலை புதிய உச்சத்தை நோக்கியே பயணிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிருக்கிறது ஒரு ஷார்ட் டைமில் ஒரு சின்ன இறக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஸோ மீண்டும் தங்கத்துடைய விலை இந்த வருட இறுதியில் 9,000 ஒரு 10,000க்குள்ளே ஒரு கிராம் போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் திரும்ப திரும்ப நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போன வாரத்தில் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணால் தங்கத்துடைய விலை அதிகரிச்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த பயத்தில் நிறைய பேர் புதுசாக தங்கத்தை வாங்கினாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் ரேட்டு புதிய உச்சம், அதாவது 8,500 அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறது நான் அப்படி வாங்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ ஃபீல் பண்ணவே வேண்டியது இல்லைங்க. ஏன்னா தங்கம் மீண்டும் புதிய உச்சத்தை நோக்கி தான் போகும். ஸோ அதனால் கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஸோ இந்த ஒரு இறக்கத்தை உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா உங்கள் கையில் காசு இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. ஸோ முன்னாடி நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கையில் அமௌண்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. பேங்க்கில் ஓல்டு கோல்டு வச்சு தயவுசெய்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது மாதிரி ஒரு இறக்கம் வரப்போ கண்டிப்பாக அது உங்களோட அதை பேர் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.